பார்க்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். சரி, நாடகம் அமோகமா ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிச்சே விட்டான். அதுல ஒன்றும் கோளாறு இல்லை, ஒன்றும் சத்தியமே இல்லை. ஆரம்பிச்சுட்டு அது எப்படி முடிக்கிறதுன்னு தான் குழப்பமா இருக்கு. ஏன் இப்படி குழப்பமா இருக்கு? புறப்படாது அவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்காவது ஆளுங்க இருந்து பாக்குறாங்களாங்கிறத நம்ம பார்ப்போம். இதே போல இருந்து பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கிட்டு. காரணம் சாமியை கும்பிட்டுட்டு தான் வேலையை ஆரம்பிக்கும். சாமி கும்பிடாம எந்த வேலையை துவங்கினாலும் அது உருப்படவே விட்டாது. இந்த நாடகம் எதுக்கு வச்சிருக்காங்க? சாமி கும்பிடுறதுனால. ஆமா, 10 நாள் திருவிழா. சாமி எதையும் கேட்காது, சாமி சாப்பிட்டாரு. நம்ம சாப்பிட்ற மாதிரி சாமி சாப்பிட்ற மாதிரி செய்யாது. சாமி சாப்பிடணும்னு தெரிஞ்சா பொங்கல் சொல்ல வைப்பான சாமிக்கு. நல்லா கேச்சு பாரு, ஒரு நாளைக்கு சாமி சம்பளம் போட்டு உட்காந்து வைக்கிற பொங்கல் பூரா கபார்னு யோசிச்சுனாக்கா நம்ம யோசிச்சுக்கேன், என்ன சாமி ஒரு பெரிய மனுஷத்தை ஒரு பேச்சுக்கு வச்சோம்னாக்கா எப்படி அள்ளி சரி நீ அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கேன். அது மாதிரி சாமிக்கு தேங்காய் பழம் உடைக்கிறத கூட ஒரு வகையில் லஞ்சம் தான். சாமி எதுவும் கேட்காது. எப்படி சாமிகிட்ட போய் நம்மளும் எதுவும் கேட்கக்கூடாது. எப்படி கும்பிடணும்னா போய் பகவானே எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க, அதோட முடிச்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிறாங்க, அதுக்குள்ள நம்மளும் இருக்கா இருக்காங்க. ஆனா நம்ம சாமியோட பிசினஸ் பேசுறேன். எப்படி நீ மட்டும் இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நான் ரெட்டக்கடா விட்டுறேன். சாமி நமக்கு என்ன அதிக வேலையா பார்த்துருக்கு. நம்மளோட காசை வாங்கிட்டு அவனை போட்டுருவோம், அவனை கையை கால போடுறாங்க கண்ணை குத்து அப்படின்னா சாமி கவனியா. அதெல்லாம் இல்லை, சாமி நமக்கு அம்மா மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவானது. எந்த நேரத்தில் எதை நமக்கு கொடுக்கணுமோ அது தாராளமா கொடுக்கணும். அதனால எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிற ஆண்டவான மனசுல கும்பிட்டுட்டு இப்ப நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணும் நான் உங்களுக்கு தெரியா சொல்றேன். எப்படி கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை அப்புறம் அங்க போய் பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை பறிச்சிடும். மாப்பிள்ளை எந்த கெட்டளவுக்கும் கிடையாது. ஏதாவது ஒரு நேரம் வெத்தலாக்கு போடுவார், அவ்வளவுதான். எப்ப வெத்தலாக்கு போடுறதா எப்ப அப்படி வெத்தலாக்கு போடுவாரு? எப்ப சும்மா எப்பவும் போடுறது இல்ல. அதாவது இந்த அசைவ விஷயம் மட்டன் எப்படி சாப்பிட்டாருன்னா வெத்தலாக்கு போடுவாரு. மட்டன் எப்ப சாப்பிட்டாரு? எப்பவும் மட்டன் சாப்பிட மாட்டாரு. எங்காவது தண்ணி பண்ணி சாப்பிட்டாருன்னா கொஞ்சம் மட்டன் சாப்பிட்டாரு, அவ்வளவுதான். தண்ணி எப்ப சாப்பிடுவாரு? ஓஹோ அப்படியா. தண்ணி எப்ப சாப்பிடாரு? எப்பவும் சாப்பிடல. ஏதாவது வெளியில போற மாதிரி அடி ஆரம்பிச்சாக்கா தண்ணி சாப்பிடுறாரு. வேற எந்த கெட்ட வழக்கம் கிடையாது. அப்புறம் வேற என்ன கெட்ட வழக்கம் வேணும்? மூணு பொய்ய சொல்லி அதுக்கு ஒரு பழமொழி வேற சொல்றாங்க நாட்டுல. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணா அந்த குடும்பம் விளங்குமா? அந்த பழமொழிக்கு அர்த்தமே அது அல்ல. 1000 முறை சுற்றத்தாரிடம் போய் சொல்லி அந்த கல்யாணத்தை பண்றாங்க. இது பொய் சொல்லி ஆகிட்டாங்க. நம்ம அதனால நல்ல விஷயங்களை நம்ம மாற்றக்கூடாது. எப்பவுமே புரிஞ்சுக்கணும், சரியா புரிஞ்சுக்கணும். அப்படி கல்யாணத்தை நடத்த காத்திருக்கிறார். சீப்பட்டு சிரமப்பட்டு துன்பப்பட்டு பேரப்பட்டு கடைசியில காஞ்சிபுரப்பட்டு எடுத்து அந்த கல்யாணத்தை நடத்த காத்திருக்கிறார் அன்பு சகோதரர் புதுவை சார்ந்த MP கலைக்கண்ணன் அவர்கள் இங்கே நாடகம் காத்திருக்கிறார். மேல் வேண்டலாம் பக்க மேலங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்க அட்டமத்து சனி அட்டாஷ்டமத்து சனி அப்படி பல சனி இருக்கு. இதுல விவசாயிக்கு சனி எங்க இருக்கானா நாட்டுல இருக்கான். எப்படி விவசாயி சொல்லும்போது கேட்டிருக்கீங்களா? கேட்டாது. நேற்றாம் போனா உழுதான் பரம்படிச்சான் தண்ணி வாங்கினா சரி இன்னைக்கு தான் நட்டான். நட்டமா முதலே நட்டம்ங்கிறானே அப்ப எப்படி லாபத்துக்கு வரான்? ஒரு நட்டமா தான் போகும். இன்னைக்கு தான் நடவுன்னு சொல்லணும். அந்த சொல்ற வார்த்தைகள்ல நம்ம ஒரு வார்த்தையை சொல்லும் போது நமக்கு மேல அறிவியல் குறித்து அது அப்படியாகட்டும் சொல்லுமா? நட்டம்னு சொன்னது அப்படியே ஆயிடுச்சுன்னா அப்படி நட்டமா தான் வருவோம். அதனால நல்ல வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தணும். எனக்கு ரத்தன பாட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். திறமை இல்லாத மனிதன் உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வெளியில கொண்டு வரணும். அதான் புத்திசாலித்தனம். அதான் ஒரு ஆசிரியருடைய கடமை. இப்ப இவருக்கு என்ன தனித்திறமைனா அவருக்கு என்ன வரும், எனக்கு என்ன செய்யணும், எப்படி எனக்கு திறமை எதுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து அருமணி வாசிக்கிறாங்க. அந்த அருமணத்தில் நிறைய பேர் கீபோர்டு மேல வச்சு வாசிக்கிறாங்க.
அது வந்து என்னைக்கு இருந்தாலும் நாடகத்துக்கு வந்து இந்த அருமணியம் தான். அதுலதான் அந்த சத்தம் வந்தாத்தான் நாடகத்துக்கான ஒரு உன்னதமான சத்தம் தான். அதை இதுல தான் வாசிக்கணும். வருஷத்துக்கு 1 லட்சம் 1 லட்சம் செலவு பண்ணி இதுக்கு தான் சம்பாதிக்கிறோம், இதுல தான் சாப்பிட்றோம், இதுக்கு செலவு பண்ணணும்னு பண்றாருன்னா அதுதான் அவருடைய தொழில் பக்தி. இன்னும் பொட்டி வாங்கின புதுசுல வாங்கினது அப்படியே வச்சிருக்கேன். 5.5 பெட்டி மாதிரியே இருக்கு. சட்டம்லாம் வராது, தூக்கிட்டு வரதுக்காக சார்ஜ் ஆகாதோட அது கொண்டு வந்து வச்சுட்டு மேலே கேட்க வச்சுருவேன். அப்படி இருக்கக்கூடாது. தன்னுடைய திறமை என்னன்னா நம்ம நாட்டில் கெட்ட பழக்கம் உண்டு. ஒருத்தர் என்ன செய்யறானோ அது நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறது. அது வருமா? ஒருத்தர் டீ கடை போடுறான்னா உடனே எதுக்கு இன்னும் டீ கடை போடுறான். அப்படி போட்டா வியாபாரம் 2 பேருக்குமே பாதிங்க. அப்ப என்ன செய்யணும்? டீ கடை போடுறாங்க, நம்ம குட்டி கடை போடுவோம். அந்த டீ குடிக்கிறவங்க இப்படி சேர்க்கிறாங்க. 2 பேருக்கு வியாபாரம் நடக்கும். ஆமா, அப்படி நினைக்கிறேன். நம்ம நாட்டுல வெங்காய வியாபாரி, வெள்ளப்பொடி வியாபாரின்னு 2 பேர் இருந்திருக்கான். சரி, 2 பேரும் பங்காளி தான். இன்னைக்கு பங்காளி மட்டும் இன்னொருத்த பங்காளி நல்லா வந்துட்டு அவனுக்கு தாங்காது. நான் மட்டும் என்ன சொல்லுவான், பங்காளி மட்டும் அண்ணன் எப்படா சாரா சின்ன எப்ப காலி வந்து நினைப்பேன். இது 2 இடத்துல காலத்திலேயே வெளிநாட்டுக்கு கப்பல்ல ஏற்றுமதி செய்து வியாபாரம் பண்ணிய பெருமை நம் தமிழருக்கு தான் சாரும். அவ்வளவு பெரிய தமிழ் சாரி. வெங்காய வியாபாரி, வெள்ளப்பூடு அவர் 2 பேருக்கு வெங்காய காய வெங்காய மூடை கப்பல் ஏற்றி சரி வெளிநாடு கொண்டு வியாபாரம் பண்ணுறா கொண்டு இருக்கான். இது கெட்ட நேரமோ இல்ல குடும்பத்துல இருந்து கெட்ட நேரமோ கப்பல் போற வழியில பாதிலேயே எந்திர கோளாறாகி நின்று போச்சு. சரி, அப்புறம் என்னடா இது வெங்காயம் அழிவு போயிருமே, வேலை பார்க்க 10 நாள் ஆகுறான். சரி, என்னடா செய்யணும்னு யோசிக்கிறான். ஆனா நீ நல்ல நேரம் பாரு. அதுல இந்த கப்பல் நின்ன இடம் ஒரு குட்டி தீவு. சரி, அங்க மக்கள் எல்லாம் இருக்காங்க, அங்க ஒரு குறுநில மன்னர் இருக்காரு. சரி, இங்க கொஞ்சம் வெங்காயத்தை இறக்கி விட்டு பார்ப்போம், ஏதோ வந்த வரைக்கும் வரட்டும் அப்படின்னு ஒரு 4 மூடை கீழே இறக்கி வெங்காயம் வெங்காயம். அங்க இருந்தவனுக்கு வெங்காயம்னா என்னன்னு தெரியல. சரி, என்னது வெங்காயம் அப்படின்னாங்க. சரி, மண்ணத்தை கொண்டு கொடுப்போம். மண்ணத்தை போய் வெங்காயம், அந்த வெங்காயத்துக்கு இந்த வெங்காயத்தை பத்தி தெரியல. சரி சரி, தமிழ் கொஞ்சம் யோசிக்கிறாங்கல்ல, வெங்காயம்னா எனக்கு தெரியாது. ஓகே, இதை சமைச்சு காட்டுவோம் அப்படின்னு வெங்காய சட்னி, சரி வெங்காய சாம்பார், வெங்காயத்தை உபயோகப்படுத்தி சமைச்சு கொடுத்தான். சாப்பிட்டோடனே மன்னருக்கு நாக்கில் ருசி ஒட்டிக்கிடுச்சு. ஆஹா, இவ்வளவு அற்புதமான பொருள் எங்கடா இருந்துச்சு, இவ்வளவு நாள் நம்ம கண்ண போடாம இறக்கா போறாம மூட்டே இருக்கேன். ஒரு மூடை கூட நீங்க போகக்கூடாது. சரி, எல்லாத்தையும் இறக்கிடும், மொத்தமா இங்க இறக்கியாச்சு. அப்பெல்லாம் பணம் கிடையாது, பண்ட மாற்ற முறை. ஆமா, ஒண்ணு கொடுத்துட்டு ஒண்ணு வாங்குறது. அப்ப மன்னர் கேட்கிறார், இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி கேட்டா, உங்க நாட்டிலேயே விலை உயர்ந்த பொருள் என்னவோ அதை கொடுங்கன்னா. அவங்க நாட்டுல விலை உயர்ந்த பொருள் இருந்தா தங்க கட்டி. சரி, மன்னர் மன சந்தோஷத்துல ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி விட்டான். ஒரு வெங்காயத்துக்கு ஒரு மூடிக்கு ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்கம். தங்கத்தை மூட்டை மூட்டையா கட்டி ஏற்றி கப்பல்ல கொண்டு வந்து வீட்டுல இறக்கிட்டான். வெள்ளப்பொடி வியாபாரி பார்த்தாங்கன்னா மனசு தாங்குமா? நீ இப்படி தங்கத்தை கொண்டு இறக்கிட்டாங்கடா வெங்காயத்தை கொண்டு கொடுத்து கேட்டேன், என்னடா நடந்துச்சுன்னு. இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல உண்மையை சொல்லிட்டோம். இதை ஏத்திட்டான் வெள்ளப்பொட போறான் கப்பல். சரி, இவனுக்கு யதார்த்தமா கப்பல் கோளாறாகி நின்றுச்சு. இவன் வம்பா கொண்டு நிறுத்திட்டாங்க. நிறுத்தி வெள்ளப்பொட போற இறக்கிட்டான். வெள்ளப்பொடுங்க வெங்காயமே என்ன தெரியாதவங்களுக்கு வெள்ளப்பொடுனா என்ன தெரியுமா? அதுவும் தெரியல அவங்களுக்கு, மன்னருக்கும் தெரியல. இவன் தான் சமைச்சு கொடுக்கலாம் கத்து விட்டுருக்காங்க. வெள்ளப்பூடு குழம்பு வச்சு மன்னருக்கு கொடுத்தாங்க. சரி, பூண்டு குழம்பு சாப்பிட்டு மன்னருக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கா பூரா முட்டிட்டான். எனக்கு யோகத்தை பாருங்க, வெள்ளப்பூட பூரா இறக்கியாச்சு. இது வரைக்கும் கரெக்டா தான் போயிருக்கு. சரி, இங்கதான் தப்பு நடக்குது. என்ன நடக்குது? இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணும்னு மன்னர் கேட்க. சரி, அவன் சொன்ன மாதிரியே சொல்றாங்க, உங்க நாட்டிலேயே விலை உயர்ந்த பொருள் கொடுங்க. இதுல என்ன தப்பு நடக்குதுன்னா, இந்த வெங்காயம் அந்த நாட்டுக்கு போக வரைக்கும் தங்க கட்டி தான் விலை உயர்வு. ஆமா, வெங்காயம் போனதுக்கு அப்புறம் வெங்காயம் தான் விலை உயர்வுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, வெங்காயம் கொடுத்துருக்கான். ரைட் தானே? இந்தா வெள்ளப்பூட போற இறக்கிட்டு வெங்காயம் போட போற இது தேவையா? வெங்காயம் பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். மூடை வேணும்னா அங்க எடுத்துக்கலாம். இங்க இருந்து ரொம்ப கப்பல் ஏற்றி கொண்டு அங்க கொண்டு விட்டு அங்கிருந்து ஏற்றிட்டு வரணும்னா முட்டாத்தரம் தானே. இவன் கேட்டவன் எனக்கு தங்க கட்டி கொடுங்கன்னு கேட்டு இருக்கலாம். அவன் கேட்ட மாதிரியே கேட்டோம்னு நினைச்சாங்க. அதுலதான் தப்பு நடந்துச்சு. ஒருத்தன் செய்யற மாதிரியே ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா ஒரு வெங்காயமும் மிஞ்சாதுன்றதுக்காக தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அவரோட நன்றி.